ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். ப்ரீடம் பேபிஸ் பத்தி தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். நம்ம பாப்பா கொஞ்சம் சீக்கிரமா பிறந்தா அதுதான் ப்ரீடம் பேபின்னு சொல்லுவாங்க. இப்படி பிறந்த பாப்பாவை கையாள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவை. ஆனா நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம லவ்வோட பேஷன்ஸோட ஹேண்டில் பண்ணா நம்ம பாப்பா சூப்பரா வளருவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரீடம் பேபினா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 37 வாரத்துக்கு முன்னாடி பிறந்த பாப்பா தான் ப்ரீடம் பேபி. அதாவது பாப்பாவோட ஆர்கன்ஸ், லங்ஸ், பிரெயின், ஸ்கின் இன்னும் ஃபுல்லி டெவலப் ஆகாத நிலையில இருக்கும். நம்பர் 2, அதனால என்ன பிரச்சனை வரும்? பாப்பாவுக்கு பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது. ஃபீடிங் சற்று ஸ்லோவா இருக்கும். இன்ஃபெக்ஷன் வராம கவனிக்கணும். பாயிண்ட் நம்பர் 3, ஹாஸ்பிட்டல் கேர் முக்கியம். சில ப்ரீடம் பேபிஸை சில நாட்கள் என்ஐசியூல வைப்பாங்க. அதாவது நியூ பார்ன் இன்டென்சிவ் கேர் யூனிட். அங்க நர்சஸ் பாப்பாவை ஹீட்டு, பிரீத்திங், ஃபீடிங் எல்லாமே க்ளோஸா மானிட்டர் பண்ணுவாங்க. பாயிண்ட் நம்பர் 4, வீட்டுக்கு வந்த பிறகு கவனிக்க வேண்டியவை. பாப்பாவை எப்போது கிளீனாவும் வார்மாவும் வச்சுக்கோங்க. பிரஸ்ட் ஃபீடிங் ரெகுலரா பண்ணுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா டாக்டர் சொல்லும் சப்ளிமெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம். விசிட்டர்ஸை குறைச்சி வைங்க. இம்யூனிட்டி இன்னும் டெவலப் ஆகணும். பாயிண்ட் நம்பர் 5, அம்மா கவனிக்க வேண்டிய விஷயம். ப்ரீடம் பேபிஸ் பிறந்தாங்கன்னா நீங்க கில்ட்டா ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்க முதல்ல காமா இருக்கணும். உங்க பாசம், டச், வாய்ஸ் இதெல்லாம் பாப்பாவுக்கு பெரிய மெடிசன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீடம் பேபிஸ் நம்ம நினைச்சதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக வளருவாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ப்ராப்பர் கேர், பேஷன்ஸ், லவ் இதெல்லாம் சேர்த்து பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.